பிரைஸ் அலாட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தினமும் ஒரு தேவ வார்த்தை என்கிற நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி. இன்றைக்கி கூட நம்ம தெரிந்து கொள்ள போகிற நல்ல ஒரு வேத பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா, யாத்ரியாகமம் புத்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறேன். அருமையானவர்களே, பாருங்க, ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு இரக்கமாக இருக்கிறாராமா. இன்றைக்கி நிறைய பேர் மேலே அன்பு வச்சு, நிறைய பேர் சொன்ன வார்த்தையை நம்பி நிறைய வேதனை கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இதுவரை நடந்ததை விட்டுருங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்பா, யார் மேலேயோ அன்பு வச்சோம், யார் மேலேயோ அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பி போனோம், ஆனால் ஆண்டவரே உங்கள் மேலே அன்பு வைக்காமல் போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன், உங்கள் கற்பனையை நான் கைக்கொள்ளுகிறேன், உங்கள் வார்த்தையின்படி என் வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணி பாருங்களேன். 1000 தலைமுறைக்கு கர்த்தர் உங்களுக்கு இரக்கமாக இருப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே அவர் இரக்கமுள்ளவர்களாக இருப்பார். ஐயோ, இத்தனை நாள் இவங்க மேலே நம்பிக்கையாக இருந்தனே, இத்தனை நாள் இந்த காரியத்து மேல் நம்பிக்கையாக இருந்தனே, நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு அவங்க உதவியாக இருப்பாங்கன்னு நினச்சிருந்தனே, நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு நம்பியிருந்தனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் வேறொரு மேல் வைத்த நம்பிக்கை அல்ல, வேறொரு மேல் வைத்த அன்பா இல்லை, ஆண்டவர் மேல் அன்பை வைத்து பாருங்கள். ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கைக்கொள்ள பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் 1 2 சொல்லிங்க, 1000 தலைமுறைக்கு, உங்கள் ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்லை, 1000 தலைமுறைக்கு இறக்க செய்கிற தேவனாக இருப்பாராமா. உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளை நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயம் இந்த காலையில் இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவார். விசேஷமாக இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கூட இருந்து பெரிய அற்புதத்தை செய்வார். நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த காலையில் காணப்படுகிற உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். ஒரு சின்ன ஜெபமனமாக இருக்கிறவங்கள கண்களை மூடி, தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி. உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனையில் கைக்கொள்கிறவங்களுக்கு 1000 தலைமுறை இறக்க செய்வேன்னு சொன்னீங்களப்பா. இந்த காலையில் இந்த செய்தியை கேட்குற ஜனங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி, தகப்பனே, உங்கள் மேலே அன்பு வைத்து உங்கள் வார்த்தையை, உங்கள் கற்பனையை கைக்கொள்ளுகிற கிருபைகளை தாங்க. உங்கள் நாமத்தை இந்நாளும் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.